வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கினுடைய லாஸ்ட் பார்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு தோழி இதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா, நான் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் சைடு ஜாயிண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேங்குது, வி ஷேப்பில் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வி ஷேப்ன்றது எப்படி வருது, அவங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சொன்ன விஷயம் என்ன, அந்த மிஸ்டேக் ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த இடத்துல அந்த தவறை நாம் செய்கிறோம், அளவு ப்ளவுஸில் அந்த தவறு இருக்கா, இல்லை நாம் செய்கிறதுல தான் அந்த தவறு இருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ், நம்மளுடைய கஸ்டமருடைய அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேருந்து வர தையல் ஹாம்குள்ளே இப்படி அது கீழே வளைஞ்சி வருது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த வி ஷேப் கொடுக்குது. இதை தான் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போது அதே அளவை வச்சு நாம் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த ப்ளவுஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இதனுடைய உள்பக்கத்தை பாருங்கள். கரெக்டாக அந்த கையிலிருந்து கீழே ஹிப் வரைக்கும் வர தையல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆனால் அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் கொடுத்துருக்கும். அது ஹாம்கூலில் மட்டும் கரெக்டாக அந்த வி ஷேப் திரும்பும். சரிங்களா? இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மிஸ்டேக் வந்திருக்கு. அந்த ஹாம்கூல் ஜாயிண்ட்டில் மட்டும் அந்த மிஸ்டேக் வந்திருக்கு. கையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல வி ஷேப்பாக திரும்பி இந்த பக்கம் ஹிப் சைடு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. சரிங்களா? அந்த சென்டர் பாயிண்டில் அந்த ஹாம்கூல் ஜாயிண்ட்டில் மட்டும் அந்த வி ஷேப் ஏன் வருது, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ப்ளவுஸில் ஸ்ட்ரெயிட்டாக வருது. இதற்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் பார்த்த அதே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இந்த ப்ளவுஸையும் நம்ம வெட்டியிருக்கோம். இந்த வீடியோ அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போது நம்ம அந்த சிஸ்டர் கேட்டாங்க பாருங்கள், அந்த ஒரு பார்ட்டை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ ஹாம்குல்னுடைய லூஸை மெஷர் பண்ணிக்கோங்க. இது அளவு ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸில் ஹாம்குல்னுடைய லூஸை மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அளவு ப்ளவுஸ் சைடில் ஒரு மிஸ்டேக் வரும், அதுக்காக தான் இதை நான் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த சைடு அளவு பார்ப்போம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. அது அளவு ப்ளவுஸ்லேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக வரும், ஒரு சைடு மட்டும் அந்த வி ஷேப் அடிக்கும். அந்த தையல் வி ஷேப்பில் வளைஞ்சி வரும். சரிங்களா? ஓகே. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு 6.25 இருக்குது. அதை மேல் பக்கம் இருந்து நாம் வச்சுக்கலாம். வச்சு பாருங்கள், 6.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாக திரும்பும். இப்போ மறுபடியும் வச்சு காட்டுறேன். ப்ளவுஸ் ஸ்லிப் ஆகுது எனக்கு. ஓகே. இப்போது அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக அந்த ரவுண்டை வளைச்சி பிடிங்க. நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கட்டிங்லேயே வளைச்சி திருப்பிட்டு வாங்க. 6.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது. சைடு அந்த மார்க் வரைக்கும் நமக்கு 6.25 இன்ச்சு இருக்குது. நம்ம தையல் போடும்போது மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட் வரும்ல, அந்த 1/2 இன்ச்சு நம்ம கழிக்கணும். அதே மாதிரி சைடில் ஸ்லீவ் அட்டாச்சுக்கு 1/2 இன்ச்சு கழிக்கணும். அதை கழிச்சிட்டும் நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். அது மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் 1/2 இன்ச்சு விட்டுட்டோம், ஸ்லீவ் அட்டாச்சுக்கு சைடில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு வரோம். ஓகேங்களா? அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 6.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மார்க்கில் நமக்கு அந்த 6.25 கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நமக்கு அப்படியே வரணும். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 6.25, ஒரு சைடு 6.5 இன்ச் வந்தது. ஆனால் நம்ம 6.25 இன்ச்சு இங்கே நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் 6.5 கூட வைக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? அந்த 6.5 அல்லது 6.25 நம்ம 2 அளவை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 6.25 அளவை நான் சொல்லித்தரேன். 6.25 நம்ம அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இதுலேயும் ஃப்ரண்ட் சைடில் அளவிடுங்க. ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி அந்த 1/2 இன்ச் மேலே ஷோல்டருக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு பிடிச்சு பாருங்கள். 6.25 ப்ளஸ் 1/2 இன்ச் 7.25 இன்ச் வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் உள்ளே குடஞ்சி எடுப்போம். அதில் ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வரும். அந்த 1/2 இன்ச் நம்ம சைடில் அந்த டாட் பிடிப்போம் பாருங்கள், அந்த டாட்டுக்காக. பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வரணும். சரிங்களா? அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவில் எப்படி வரணுங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஸ்லீவில் நம்ம கார்னர் பண்ணிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக அந்த மார்க் எல்லாம் ஒரு சேர கரெக்டாக உட்கார்ற மாதிரி மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ சைடில் ஹாம்குல் சைடில் நாம் மார்க் பண்ணி விட்டுருப்போம். அதே மாதிரி மேல் பக்கமும் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஹாம்குல் சைடில் இருக்கிற மார்க்லேருந்து அந்த வளைவு, ஸ்லீவினுடைய வளைவு எப்படி இருக்கோ அந்த வளைவு படி கரெக்டாக வளைச்சி பிடிச்சிட்டு வாங்க. கரெக்டாக 6.25 இன்ச் இருக்குது. இப்போ பேக் பார்ட்டில் நம்ம 6.25 இன்ச் வச்சுருக்கோம்னா
ஸ்லீவ்லேயும் அதே 6.25 வச்சுருக்கணும். அதே மாதிரி பேக் பார்ட்டில் 6.5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம்னா ஸ்லீவ்லேயும் வந்து 6.5 இருக்கணும். சரிங்களா? அந்த 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் வந்து அந்த வி ஷேப் திரும்புறதுக்கான காரணம். சரிங்களா? இப்போ நாம் 3 அளவு பார்த்தோம். அதாவது பேக் பார்ட்டில் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அந்த 6.25 இன்ச் அப்படியே வந்து கரெக்டாக வரணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வரணும். ஸ்லீவில் வந்து கரெக்டாக பேக் பார்ட்டில் இருக்கிற அளவு அப்படியே வரணும். இந்த 3 அளவும் நம்ம கரெக்டாக வந்து பண்ணிட்டோம்னாவே அந்த சைடில் வந்து அந்த வி ஷேப் அடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தையல் வரும். சரிங்களா? அந்த மிஸ்டேக் வராமல் நாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை போயிட்டு பாருங்கள். இன்னும் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மிஸ்டேக் ஏன் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ இன்னும் தெளிவாக வேணும்னா, இன்னும் தெளிவான ஒரு புரிதலுக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஸ்லீவில் வந்து அந்த 6.5 இன்ச் வச்சுட்டோம். ஒரு சைடு இப்போ 2 சைடும் வந்து அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு வந்து 6.5 ஒரு சைடு 6.25 இருக்குது. பேக் சைடுக்கு வந்து நீங்கள் 6.25 இன்ச் வச்சுட்டீங்க. அளவு ப்ளவுஸ் வச்சுட்டீங்க. இப்போது ஸ்லீவ்லேயும் வந்து அந்த 6.25 இன்ச் வைக்காமல் இப்போ இன்னொரு சைடு கை அளவை எடுத்து நீங்கள் ஸ்லீவ் வெட்டிட்டீங்க அப்படின்னா அப்போது ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வரும். ஓகேங்களா? அந்த 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வரும்போது இப்போ நம்ம பேக் பார்ட்டை விட ஸ்லீவில் வந்து 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வந்திருக்கு. இந்த இடத்துல வந்திருக்குன்னா இப்போ ஸ்லீவில் அட்டாச் பண்ணும்போது அதாவது பேக் பார்ட்டில் ஸ்லீவை அட்டாச் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச் நமக்கு டிஃப்ரென்ஸ் அடிக்கும். அப்போது எந்த டாட்டில் நேரில் வந்து நம்ம தையல் போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கே வந்துடும். அந்த டாட்னுடைய அளவு வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பேக் பார்ட்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2 மார்க்கும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி தான் நமக்கு ஜாயிண்ட் வரணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக நமக்கு வரும். அப்படி வராமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா அந்த இப்போ நம்ம பேக் பார்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க் இருக்குது. ஸ்லீவில் வந்து நம்ம ஆப்போசிட் இன்னொரு சைடு நம்ம வச்சுருக்கோம், 6.5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம்னா அப்போது உள்பக்கமாக வந்து வி ஷேப் வந்து வளைஞ்சி வரும். அதே வந்து பேக் பார்ட்டில் வந்து நீங்கள் குறைச்சி வச்சுட்டு ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க. அதாவது பேக் பார்ட்டில் 6.5 இன்ச்சும் ஸ்லீவில் வந்து 6.25 இன்ச்சும் வச்சுருக்கீங்கன்னா இப்போ உள்பக்கம் வந்து தள்ளி வரும். அந்த வி ஷேப் வந்து 2 விதமாக வரும். உள்பக்கமும் வளைஞ்சி வரும், வெளிப்பக்கமாகவும் வளைஞ்சி வரும். சரிங்களா? அந்த மிஸ்டேக் வந்து நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 2 சைடுமே வந்து 6.5 இன்ச் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேக் பார்ட்னுடைய அளவு பாருங்கள், சைடில் வந்து நேராக தையல் போட்டிருக்கோம். அந்த தையலை விட்டு உள்ளே கொஞ்சம் அடங்கி வரும். ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் தையல். சரிங்களா? ஸ்லீவில் வந்து தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஆனால் பேக் அளவு வந்து குறையும். ஓகேங்களா? அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற தவறை வந்து நாம் சரி பண்ணிக்கலாம். அந்த 6.5 6.25 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம 6.25 வச்சுக்கலாம். லூஸாக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டால் அப்போ நம்ம லைட்டாக ஒரு சின்ன தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு சைடு குறைவாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் இருந்தால் நீங்கள் அதிகமாக இருக்கிற அளவை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லேயும் பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதை சேமாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த அளவு மாற்றம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த அளவு மாற்றம் இல்லாமல் நாமளே ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுவோமா அப்படின்றது டவுட் இருக்கும். ஷோல்டர்னுடைய அளவும் அந்த ஹார்ம்கூல் சைடில் இருக்கிற ஹைட் அளவும் வந்து நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு துல்லியமாக வந்துடும். நம்ம அதை மட்டும் நாம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டால் போதும். அது கட்டிங் வீடியோவில் நான் தொடர்ச்சியாக சொல்லித்தரேன். அதையும் வந்து தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட சரியான புரிதலோடு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். இப்போது இந்த ஸ்லீவை வந்து பாருங்கள். இப்போ இந்த மார்க் 2ஐயும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம பிடிக்கிறோம். சரிங்களா? பேக் சைட்லேருந்து கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சிட்டு வாங்க. வளைச்சிட்டு வரும்போது அந்த சென்டர் மார்க்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கும் வந்து ஒன்றா சேர்ந்தால் சரி. சரிங்களா? நீங்கள் வெட்டி முடித்த பிறகு கூட இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர், நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்படி புரியல அப்படின்னாலும் நான் இன்னொரு வீடியோ கூட எக்ஸ்பிளைன்ட தெளிவாக நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு 2-3 கட்டிங் வீடியோ வரும். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் இருக்கும். ஓகே இப்போ இந்த மிஸ்டேக் வந்து ஏன் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுக்கான சொல்யூஷனையும் பார்த்துட்டோம். அந்த ஷோல்டர்னுடைய அளவும் ஹார்ம்கூல்னுடைய ஹைட் அளவும் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா ஹார்ம்கூல் ரவுண்டு நமக்கு துல்லியமான அளவில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவு வந்து எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.
அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை மாதிரி டவுட் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோ ரெகுலர் கிளாஸ் வந்துட்டே இருந்தாலும் இந்த மாதிரி வியூவர்ஸ் கேட்குற சந்தேகங்களுக்கு உடனடியாக அடுத்த நாளே வீடியோ கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.